செக்ஷுவல் ஹெல்த் டேல இந்த பாண்டியராஜுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது திக்குன்னு இருக்கு. கிட்ட நினைப்பாங்க இவர் அப்படியா இருக்கே, அப்படிலாம் கிடையாது. இவங்க 2 பேருக்கு நான் குடும்ப நண்பர், ஒரு நல்ல ஆத்மாக்கள். அதாவது பாண்டியராஜனை இன்னும் டவுட்டு நல்லா தட்டி வச்சு எங்கள் வீட்டு பசங்கள்லேருந்து என் பேரன்லேருந்து எங்கள் மருமக எல்லாரும் பேர் சொல்லி கொண்டுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போவேன். நல்ல குடும்ப நண்பர்கள். இதை பற்றிலாம் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னா இவரு கூட பேசின அனுபவம் தான். நான் என் கூட கஜூராவுக்கு போயிருக்கேன். கஜூரா சிற்பங்கள்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்த சம்மந்தப்பட்ட செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல். நான் ஒரு குறும்படம் எடுத்திருந்தேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் அறிமுகம். ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்திருந்தேன். அந்த படத்தை அந்த ஃபெஸ்டிவல்காரங்க அங்கே தெரியற கேட்டாங்க. நான் போட்டு காமிச்சேன். அப்போ தான் சார் அது கூட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சு. இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுது, இதெல்லாம் கூட கவனிக்கிறீங்களே, நீங்கள் சினிமாக்காரு நடிப்பு டேரக்ஷன் எப்படி பார்ப்பீங்கன்னு பார்த்தா இதில் இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ அழகாக எடுத்துருக்கீங்கன்ட்டு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அடிக்கடிக்கு பேசுவோம். அது அந்த நட்பு அப்படியே தொடர்ந்து வருஷங்களில் இவங்க நிகழ்ச்சி குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் நான் போவோம். எங்கள் நிகழ்ச்சிலாம் வருவாங்க. அப்புறம் இவங்க எதிர்க்க மேடமுடைய அந்த ஆகாஷ் மெடிக்கல்ஸ், அது ஆகாஷ் ஃபெசிலிட்டி சென்டர், அங்கே நான் ஒரு நாள் அந்த லாபியில் வெயிட் பண்ணேன். உள்ள யாரோ போயிருக்காங்க, நம்மளோட முக்கியமான பொழுது யாரோ போயிருக்காங்க. நான் வேற ஒரு விஷயமா கேட்கறது போயிருக்கேன். அதான் சொல்லிட்டாங்க. உட்காந்துருந்தேன். உள்ள இருந்து ஒரு 65 வயசு மிக்க ஒருத்தர் வர்றாரு. ஒரு 55 வயசு உள்ள ஒரு லேடி வராங்க. ஹஸ்பண்ட் முதல்ல அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து பிடிச்சி அந்த 60 கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் கிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு திக்கனாச்சு, சென்சாரே இல்லையா, இன்னும் அநேகமா இருக்குன்னு. அங்க அப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாம அவ்வளோ தவறு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அதுக்கான மெடிசனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மேடம் வந்திருக்காங்க. அவங்கள அந்த முடிச்சு அழுது கட்டியை பிடிச்சி எல்லாரும் பார்க்குறாங்க. நான் பட்டு சீனோட முக்கியமாச்சு. ரீதி கடை இல்லாமல் எஃபெக்ட் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு. என்னடா இதுனா ஒரு குழந்தையின்மை அவ்வளோ பெரிய விஷயம்ன்றத எல்லாரும் தெரிஞ்சிடலாம். நேரத்தில் பார்க்கும்போது மைசெட் எல்லாருக்குமே ஒரு பையன் கல்யாணம் பண்ண பிறகு நம்ம விசாரிச்சோம் இல்லையா கேட்டா சொல்றேன்னா அவன் 1 வருஷம் 2 வருஷம் சொல்லுவான். 3ஆவது வருஷம் கேட்டா அவன் இரிட்டேட் ஆகிடும். ஒரே டார்ச்சர் பண்றாங்க. இது எல்லா நாட்களையும் பார்க்குறோம். இது அவங்களுக்கு நடக்கும்போது நடக்கும். இது பசங்களுக்கு பேரப்புள்ளான்னு ஒன்று இருக்குல்ல, மற்றவங்க கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு ஒரு பேரப்பேத்திய கல்லை பார்த்து என் மண்டையை போட்டுருப்பா. பேரப்பேத்தம் அது நிறைய வாழ்க்கைக்கு ஒருத்தர் கேட்டீங்கன்னா ஒரு கதை, ஒரு நான் இப்போ டேரக்டராக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். அதெல்லாம் சொன்னால் பெரிய கதை. அப்புறம் நடிகன் ஆகிட்டேன். இந்த உருவத்துக்கு இந்த உயரத்துக்கு நான் நடிகன் ஆகி டூயிட் பாடுறேன்னா ஜனங்க பார்க்குறாங்கன்னா எவ்வளோ சந்திப்பு தன்மை ஜனங்களுக்கு. நம்மளை ஒத்துட்டாங்க. அப்படியே வந்துட்டோம். பசங்க கல்யாணம் வச்சு எல்லாம் பண்ணோம். ஆனால் இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். பலன் கிடச்சிருக்கு. ஒன்று ஜெயிக்கணும். ஆனால் கஷ்டமே நம்ம படாமல் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய ஒரு சொர்க்கம் எதுன்னா பேர பிள்ளைங்க. பேரை வந்து உங்களை பேர் சொல்லி கொடுத்தானா அதில் கிடைக்கிற சந்தோஷம் பாருங்க. இன்னைக்கு லைஃப்ல நான் அதை அனுபவிக்கிறேன். அது நான் சொல்றேன். என் 2 பேரை அவங்க பேர் சொல்லிடுவான். பாண்டியராஜன் நட்டுவான். அவங்க ஒவ்வொரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் வீட்டில் இப்போ அவர் சொல்லுன்னு தான் கேட்பேன். பசங்க இப்போ ஐக்குவா இருக்காங்க ரொம்ப. அவன் இந்த பையன் ட்ரோன் ஆப்ரேட்டர். அவன் பையனை கூப்பிட்டு ஷூட்டிங் போகிறான். ஷூட்டிங்லாம் பார்த்து அவன் ஷூட்டிங்லாம் பார்த்தோன்னே பிரேக் விட்டோன்னே எல்லாரும் டீ சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாம் கேரவனுக்கு போடுறாங்க. இவனை கேரவனுக்கு போயிருக்கான். அதெல்லாம் பெரிய ஆள் இருக்குல்ல. காக்கா வந்தால் கேரவன் போகிறாரு. நீ ஏன் பார்க்க நம்ம ட்ரோன் ஆப்ரேட்டர் நம்ம காக்காலாம் பெரிய ஆள் அப்படின்னா அவன் பாருங்க. அதுக்கப்புறம் நைட்டி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கு.
நீ ரொம்ப பெரிய ஆளா அப்படின்னு கேக்குறான். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு கேட்குறேன். இல்லை அவனுக்கு கேரளெல்லாம் கொடுக்குறாங்க அந்த பெண்டி உள்ளத்துல என்ன மாற்றம். திடீர்னு என் பொண்டாட்டி சொல்றான், தாத்தா பெரிய ஆளா, அதனால்தான் நாங்கெல்லாம் செம்மந்தேரியில் ஃப்ளாட் வாங்கிக்கிறோம், தாத்தா டீனகர் வீடு வாங்கிக்கிறா. நான் தாங்க சுகம் சொந்தம் அந்த அந்த சர்ப்ரைஸ். வேற கோடி கோடி சம்பாதிச்சானா நமக்கு கடன் இருக்க தான் செய்யும். ரிசர்வ் பேங்கை திறந்து விட்டா கூட கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பேர பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அவங்க அந்த மழை சொல்லு அதெல்லாம் இங்கே வந்து கேட்டு அதுக்கான வைத்தியம் பண்ணி சந்தோஷப்படுற அந்த மக்களை பார்க்கும்போது சினிமாவில் ஹைலைட்ஸு நம்ம படம் பார்க்குற ஒரு படம் பார்த்தோன்னா எனக்கு சில நேரம் தோணும், இதே தாட்டு நமக்கு வந்துச்சு. தாட்டு வந்தது நெஞ்சு வரைக்கும் வந்துச்சு. ஆனால் அதை சொல்லாம முடிக்கிட்டேன். ஆனால் வேற ஒரு தேட்டா படம் நல்லா இருக்கு நம்ம சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சொல்ல நினைக்கணும்னு தோணும், சொல்றதுக்கு கூச்சமா இருக்கும். இதை போய் சொல்றதா தப்பா நினைச்சிட்டாங்கன்னா கூச்சப்படாமல் சொல்றதுக்கு தான் இந்த நிறுவனம். அது இவங்க வந்து அப்படி தட்டி கொடுத்து அந்த சொல்லிட்டு கேட்பாங்க. உங்க சொந்த வாழ்க்கை சொர்க்கமாக்கிறதுக்கு நிறுவனம். சார் வந்து எதையுமே எளிமையாக சொல்லுவார். காமராஜர் அவர் எங்க சார் காலையில் வாக்கிங் போவாங்க, எங்க சார் வாக்கிங் போக விட்டாங்க, ஃபோன் இருக்கு அன்றோட பேசுனேன். சிம்பிள் ஐடியா. ஃபோன் வந்தா நான் ஃபோன் பேசுறேன் 10